வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சங்கீதம் 91 நல்லா தெரியும் இல்லையா? ஆனா இன்னைக்கு ரொம்ப பிரபலமான இந்த வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க, இது ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சங்கீதம் 91 நம்ம பொதுவா எதிர்காலத்துக்கான ஒரு வாக்குறுதியா தான் பார்ப்போம். ஆனா ஒருவேளை அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவத்தோட நேரடி அறிக்கைன்னு நம்ம எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அதோட அர்த்தம் எப்படி மாறும்? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னிய பயணத்தோட முக்கியமான தொடக்கப்புள்ளி. நம்மளோட முதல் பகுதி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கதை. இங்க நாம என்ன பண்ண போறோம்னா, சங்கீதம் 91ல சொல்லப்பட்டிருக்கிற பாதுகாப்ப ஒரு விசுவாசிக்கு என்னவெல்லாம் நடந்ததுங்கிறதுக்கான ஒரு சாட்சியா, அதாவது கடந்த கால நிகழ்வுகளா பார்க்க போறோம். இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை. இத மறுபடியும் தெளிவா சொல்றேன். நாம பார்க்க போறது எதிர்காலத்துல என்ன நடக்கலாம்னு சொல்ற ஒரு கதை இல்ல. அதுக்கு பதிலா இது ஒரு நபரோட வாழ்க்கையில நிஜமாவே என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி அறிக்கை. வாங்க இந்த அறிக்கையை இன்னும் விரிவாக பார்க்கலாம். நம்மளோட இரண்டாவது பகுதி அடிப்படை தீர்மானம், அதாவது எல்லாத்தையும் மாத்துன அந்த ஒரு முக்கியமான தேர்வு. இந்த மொத்த கதையுமே இந்த ஒரு முக்கிய தருணத்துல தான் தொடங்குச்சு. ஒரு நபர் தன்னோட சொந்த பலத்தை நம்புறத நிறுத்திட்டு முழுமையா கடவுளை நம்பணும்னு எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவு தான் அது. இந்த ஸ்லைட பாருங்க, அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அவங்களுடைய சொந்த பலத்தை நம்பி ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருந்தாங்க. ஆனா அந்த முடிவுக்கு அப்புறம் கடவுள் தாங்களோட கோட்டைன்னு அறிவிச்சு அவருடைய முழு பாதுகாப்பின் கீழே நிலைச்சு நின்னாங்க. இந்த ஒரு மனநிலை மாற்றம்தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். நம்மளோட மூன்றாவது பகுதிக்குள்ள போலாம். பாதுகாப்பின் அடுக்குகள், அதாவது தோல்வியடைஞ்ச ஆபத்துகள். சரி, அந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரியான பாதுகாப்பெல்லாம் அனுபவிச்சாங்க? ஆபத்துகள் அவங்கள நோக்கி வரத்தா செஞ்சது, ஆனா அதுங்க ஏன் தோத்து போச்சு? வாங்க ஆராய்வோம். முதல் அடுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள்ல இருந்து கிடைச்ச பாதுகாப்பு. அவங்களுக்காக ரகசியமா வச்ச கண்ணிகள் ஒன்னும் விலக்க ஆகல. திடீர்னு வந்த ஆபத்துகள் அவங்கள ஒன்னும் செய்யாம கடந்து போச்சு. பரவ முயற்சி செஞ்ச நோய்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. ஏன், ராத்திரியில வந்த பயத்தை கூட அவங்களுடைய மன அமைதி ஜெயிச்சிடுச்சு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கள சுத்தி இருந்த சூழல் எவ்வளவு பயமாவும் பதட்டமாவும் இருந்தாலும் அது அவங்களுடைய உள் அமைதிய கொஞ்சம் கூட பாதிக்கல. சுத்தி என்ன நடந்தாலும் அவங்க பயப்படாம அமைதியா இருந்தாங்க. இதுதான் உண்மையான பாதுகாப்பு, இல்லையா? இந்த எண்ணெய பாருங்க, 10,000 யோசிச்சு பாருங்க. அவங்கள சுத்தி ஆயிரக்கணக்கான பேரு பிரச்சனைகள்ல விழுந்த போதும் அந்த பிரச்சனை ஒண்ணு கூட அவங்கள நெருங்கவே இல்ல. ஒரு பெரிய அழிவுக்கு நடுவுல அவங்க மட்டும் தனியா பாதுகாக்கப்பட்டாங்க. வசிப்பிடம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. அவங்க கடவுளையே தங்களோட வசிப்பிடமா மாத்திக்கிட்டதால அவங்கள சுத்திய ஒரு தொடர்ச்சியான பாதுகாப்பு வளையம் உருவாகிடுச்சு. பிரச்சனை வாசலுக்கு வந்துடுச்சு, ஆனா அந்த வளையத்துக்குள்ள அதால நுழைய முடியல. இது தற்காலிகமான ஒரு கேடயம் இல்ல, இது ஒரு நிரந்தரமான வீடு. இங்க தெய்வீக தலையிட ரொம்ப தெளிவா 3 படிகளா விளக்கியிருக்காங்க. முதல் படி, அவங்க போன இடமெல்லாம் அவங்கள பாதுகாத்தாங்க. 2வது படி, அவங்க கால் இடறி விழாம தடுத்தாங்க. 3வது படி, எதிர்பாராத எந்த தீங்கும் அவங்கள தாக்காம பாத்துக்கிட்டாங்க. இது சும்மா ஒரு பாதுகாப்பு இல்ல, இது ஒரு திட்டமிட்ட பாதுகாப்பு. அப்போ இவ்வளவு ஆபத்துகளையும் சந்திச்சதுக்கு அப்புறம் அதோட கடைசி ரிசல்ட் என்ன? அது ஒரு முழுமையான தலைகீழ் மாற்றம். தோல்வி வரவேண்டிய இடத்துல வெற்றி கிடைச்சது. பயம் வரவேண்டிய இடத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாச்சு. நம்மளோட 4வது பகுதி தெய்வீக பதில், அவங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச பதில். இப்போ ஆபத்துகளிலிருந்து நம்ம கவனத்தை கடவுளோட நேரடி பதிலுக்கு மாத்தலாம். ஏன்னா அவங்களோட நம்பிக்கை ஒரு தலைப்பட்சமானது கிடையாது. கடவுளோட செயல்களை இங்க பாருங்க. விடுவிச்சாரு, பாதுகாத்தாரு, பதில் சொன்னாரு, கூடவே இருந்தாரு. இது எல்லாமே கடவுள் வெறும் ஒரு பார்வையாளர் இல்ல, அவர் செயல்ல இறங்கி அவங்களோட இருந்தாருங்கிறத காட்டுது. இது ஒரு உயிரோட்டமான உறவு. எல்லாவற்றிலும் அவர் அவர்களுடன் தங்கியிருந்தார். இந்த ஒரு சின்ன வாக்கியம் அவங்க அனுபவிச்ச அந்த தொடர்ச்சியான பிரசன்னத்தை ரொம்ப அழகா சொல்லுது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க தனியா விடப்படல. இதுதான் அந்த உறவோட ஆழம். 5வது பகுதி நிலையான அமைதி, அதாவது நம்பிக்கையோட நீண்டகால பலன்கள். இந்த முழு மாற்றத்தோட கடைசி விளைவு என்ன? அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி ஒரு புதிய நீடித்து நிக்கிற வாழ்க்கை முறைய கொடுத்துச்சு? வாங்க இப்ப அத பார்க்கலாம்.
இந்த பாதுகாப்புங்கிறது ஒரு தடவை மட்டும் நடந்த ஒரு சம்பவம் இல்ல. அது அவங்களுடைய புதிய வாழ்க்கை முறையாவே மாறிடுச்சு. தொடர்ந்து முன்னேறி போறதுக்கு அவங்களுக்கு பலம் கிடைச்சது, அனுபவிக்கிறதுக்கு அமைதி கிடைச்சது, ஒரு முழுமையான நிறைவு கிடைச்சது. இது ஒரு தற்காலிக தீர்வு இல்ல, இது ஒரு வாழ்நாள் முழுக்க தொடர்ந்த பலன். இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. அவங்க பெற்ற இந்த பாதுகாப்பும் சரி, அமைதியும் சரி, அது கொஞ்ச நாளைக்கு மட்டும் இல்ல. அது அவங்களோட வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வந்த ஒரு நிரந்தரமான நிலையா மாறிடுச்சு. நம்மளோட கடைசி பகுதி சக்தி வாய்ந்த சுருக்கம். இந்த சான்று நமக்கு என்ன சொல்லுது? சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த முழு அறிக்கையோட மையச் செய்தியை இப்ப சுருக்கமா பார்க்கலாம். இதிலிருந்து நாம கத்துக்கிட்டது என்ன? இந்த கடைசி ஒப்பீடு முழு மாற்றத்தையும் ரொம்ப தெளிவா சுருக்கமா காட்டுது. ஒரு பக்கம் பயம், ஆபத்து, துன்பம் இது எல்லாமே அதோட சக்தியை இழந்துடுச்சு. இன்னொரு பக்கம் அமைதியும் பாதுகாப்பும் நிலைச்சு நின்னுச்சு. இது ஒரு முழுமையான வெற்றி. அதனால இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சம் இதுதான். இது எல்லாமே கடந்த காலத்துல நடந்த உண்மையான நிகழ்வுகள். நம்பிக்கை பாதுகாப்பை கொண்டு வந்தது, விசுவாசம் பயத்தை அகற்றியது. இது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பில்ல, இது நடந்து முடிஞ்ச ஒரு சரித்திரம். கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு வாக்குறுதிய எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயமா பாக்குறதுக்கும் அதை ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு சரித்திரமா பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்வி நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையுமே மாத்துறதுக்கான சக்தி கொண்டது. யோசிச்சு பாருங்க. உயர்ந்த தேவனின் நிழலில் நான் நின்றேன், அவரின் கரங்களில் அமைதி கண்டேன். பயம் வந்தாலும் நான் அசையவில்லை, அவரின் பாதுகாப்பில் நான் இருந்தேன். இருள் வந்தாலும் வெளிச்சம் வந்தது, சோதனை வந்தாலும் ஜெயம் கிடைத்தது. என்னை காக்கும் தேவன் இருந்தார், என் பாதை முழுவதும் அவர் நடந்தார். தேவன் காத்தார், நான் பாதுகாப்பில் இருந்தேன். அவர் தூதர்கள் என்னை சுற்றி நின்றேன். பயம் தோற்றது, ஆபத்து மறைந்தது. தேவன் இருந்தார், ஜெயம் வந்தது. தேவன் இரவில் பயம் என்னை தொட்டதே இல்லை, பகலில் ஆபத்து அருகே வந்ததே இல்லை. சூழ்ந்த கஷ்டம் என்னை அடையவில்லை, தேவன் கையில் நான் பாதுகாப்பாயிருந்தேன். என் இதயத்தில் சமாதானம் இருந்தது, என் பாதையில் வெளிச்சம் இருந்தது. நான் அழைத்த போது அவர் கேட்டார், என் வாழ்க்கை முழுவதும் அவர் இருந்தார். தேவன் காத்தார், நான் பாதுகாப்பில் இருந்தேன். அவர் தூதர்கள் என்னை சுற்றி நின்றேன். பயம் தோற்றது, ஆபத்து மறைந்தது. தேவன் இருந்தார், ஜெயம் வந்தது.
பாதுகாப்பில் இருந்தேன். அவர் அன்பு என்னை சூழ்ந்து இருந்தது. நீண்ட ஆயுள் அவர் கொடுத்தார். சமாதானம் என் வாழ்வில் நிரம்பியது. பயம் தோற்றது, இருள் மறைந்தது. தேவன் காத்தார், ஜெயம் வந்தது. உயர்ந்த தேவனின் நிழலில் நின்றேன். அவரின் பாதுகாப்பில் வாழ்ந்தேன். தேவன் காத்தார், நான் ஜெயித்தேன்.